ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்டி. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாதனையாளர் 14 டிஎம் நாயர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ வந்து வெங்கடேசன் சார் புக்கு, அதாவது நவீன காலம் புக்கு, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாக்டர் டிஎம் நாயர் அவர்கள் வந்து 1868 டு 1919 இவருடைய பீரியடு. இவர் வந்து ஒரு கல்வி குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுடைய தங்கை அண்ணன் எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு நல்ல பொசிஷனில் வந்து வேலை பார்த்துருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. மாதவன் வந்து 1868 மாதவன் வந்து 1868 ஜனவரி 15 கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காட்டுக்கு அருகே வந்து திருவூரில் தரவாத்து நாயர் குடும்பத்தில் வந்து பிறந்திருப்பார். எங்கே அப்படின்னா நமக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்கோட்டுக்கு அருகில் திருவூரில் இதில் வந்து தரவாத்து நாயர் குடும்பத்தில் வந்து பிறந்திருப்பார். இவரை வந்து திருவூர் மாதவன் நாயர், இவருடைய பேர், அதை தான் டிஎம் நாயர் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இவரை வந்து வீட்டில் வந்து சங்கர நாயர் அப்படின்னு தான் அழைப்பாங்க. இவருடைய அப்பா வந்து தந்தை சிங்கிசம். இவங்க அப்பா வந்து யாருன்னா தந்தை சிங்கிசம். அடுத்தது இங்கே பாருங்கள், வீட்டில் சங்கரன் நாயர், திருவூரில் துணை ஆட்சியராக பணியாற்றியவர். யார் அப்படின்னா டிஎம் நாயர் அவர்கள். அடுத்து மாதவனின் மூத்த சகோதரர் சட்டக்கல்வி பெற்று மாவட்ட துணை ஆட்சியராக பணிபுரிந்தவர். சகோதரி தரவாத அம்மலு அம்மாள், மலையாள சமஸ்கிருத மொழி வல்லுனர். சுருங்கக்கூறின் மாதவன் நாயர் கல்வி குடும்பத்தைச் சேர்ந்தவர். அதாவது அவங்க அண்ணன் இவங்க அக்கா எல்லாமே நல்லா படித்து ஒரு பொசிஷனில் இருந்திருக்காங்க. இப்போது மருத்துவ மேதை அப்படின்னு சொல்லிட்டு நாயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாயர் வந்து முதல்ல பாலக்காட்டில் இருக்கக்கூடிய அரசினர் உயர்நிலை பள்ளியில் வந்து படிச்சிருக்கிறாரு. அங்கே படித்து முடிச்சுட்டு சென்னையில் இருக்கக்கூடிய மாநில கல்லூரியில் அவருடைய பட்டப்படிப்பை முடித்து விடுறாரு. பட்டப்படிப்பை முடிச்சுட்டு சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து அங்கே படிக்கிறாரு. ஆனால் படிப்பை பாதியிலே என்ன பண்ணிடுறாருன்னா நிறுத்திட்டு எங்கே போகிறாரு அப்படின்னா இங்கிலாந்து போகிறாரு. அங்கே இங்கிலாந்து போய் மாதவன் எடின்ஃபர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து எம்டி பட்டத்தை வாங்குறாரு. அப்போ இவருடைய படிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாலக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாரு. அடுத்து சென்னையில் மாநில கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறாரு. அங்கே படித்து முடித்த உடனே மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து பாதியிலே வெளியே வந்து எங்கே போயிட்டாரு, இங்கிலாந்து போகிறாரு. இங்கிலாந்து போய் எடின்ஃபர் அப்படின்ற ஒரு மருத்துவக் கல்லூரியில் எம்டி பட்டத்தை வாங்குறாரு. இவர் வந்து கல்லூரியில் வந்து மாணவராக இருக்கும்போது அங்கே வந்து மன்ற செயலாளராக இருந்திருப்பார். அந்த மாணவர்களோட மன்ற செயலாளராக இருந்திருப்பார். அவர் படிப்பை முடிச்சிட்டதுக்கப்புறம் எடின்ஃபரில் வந்து இந்திய சங்க தலைவராகவும் எடின்ஃபர் பல்கலைக்கழக முற்போக்கு இதழின் ஆசிரியராகவும் லண்டன் இந்திய சங்க செயலாளராகவும் பின்னர் அதன் துணைத் தலைவராகவும் பிரிட்டிஷ் மருத்துவ சங்கம், ராயல் ஆசிய சங்கம், தேசிய முற்போக்கு மன்றம் மற்றும் ராயல் சங்கம் ஆகியவற்றின் உறுப்பினராகவும் இருந்தார். அதாவது என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் மாணவராக இருக்கும்போது அங்கே மன்ற செயலராக இருந்திருப்பார். அவர் படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்திய சங்க தலைவராகவும், அதுக்கப்புறம் எடின்ஃபர் பல்கலைக்கழகம் வந்து ஒரு இதழ் வச்சுருப்பாங்க, அந்த முற்போக்கு இதழோட ஆசிரியராகவும் இருந்திருப்பார். அடுத்து லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய சங்கத்தோட செயலாளராக இருந்திருப்பார். செயலாளராக இருந்து பின்னாடி வந்து என்னென்னா துணைத் தலைவராக மாறியிருப்பார். அப்போது இந்த லண்டனில் இருந்துச்சுல அந்த இந்திய சங்க தலைவர் வந்து யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் வந்து அதோடைய தலைவராக இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எடின்ஃபரில் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார்னா சுதேசி பற்றி உரையாற்றியிருப்பார். எப்பயுமே என்னது அந்த சுதேசி இயக்கத்தை பற்றி அங்கே சொற்பொழிவாற்றியிருப்பார். விடுதலைக்காக போராடுபவர் அனைவரும் சுதேசிகள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி டிஎம் நாயரை பற்றி பார்க்கும்போது இவர் வந்து சிறந்த மொழிப்பற்றாளர். இவர் வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்கும்போதே கேரள பத்திரிக்கா அப்படின்ற இதழை வந்து லண்டனுக்கு வர வச்சு அங்கே என்ன பண்ணுவார்னா படிப்பார். அடுத்தது அப்போ என்ன பார்த்தோம், லண்டனில் வந்து இந்திய சங்க
செயலராகவும் பின்னர் அதன் துணைத் தலைவராகவும் இருந்தாருன்னு பார்த்தோமா. அடுத்து வந்து பிரிட்டிஷ் மருத்துவ சங்கம், ராயல் ஆசிய சங்கம், தேசிய முற்போக்கு மன்றம் மற்றும் ராயல் சங்கம் ஆகியவற்றின் உறுப்பினராகவும் இவர் இருந்திருப்பார். அடுத்தது இவர் பலதரப்பட்ட நடவடிக்கைகளால் மாதவன் நாயரின் பெயர் எடின்பர்க்கில் மிகவும் பிரபலம் அடைந்தது. அதாவது நம்மளே இப்போ நிறைய சங்கங்கள் இருந்திருக்கிறாரு, பல்கலைக்கழகங்கள், அப்புறம் ஆசிரியர், இந்த மாதிரிலாம் இருக்கவும் அவர் என்னது எடின்பர்க்கில் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கிறாரு. இவர் 1896 நாயர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா ஃப்ரான்ஸோட தலைநகரான பாரிஸ்க்கு போய் காது, மூக்கு, தொண்டை இது அங்கே ஏற்படக்கூடிய அந்த வியாதிகளெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். ஓராண்டு ஒரு வருஷம் அவர் வந்து எனது ஆராய்ச்சியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சென்னை திரும்பினார். எப்போ அப்படின்னா 1897 வந்து அவர் சென்னை திரும்பியிருப்பார். அடுத்து காங்கிரஸ்காரர். இப்போது காங்கிரஸ்காரர் அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை திரும்பின இந்த டாக்டர் நாயர் வந்து ஐஎன்சியில் சேர்ந்திருப்பார், அகில இந்திய காங்கிரஸில் சேர்ந்திருப்பார். காங்கிரஸ் மாநாடெல்லாம் நடத்துவாங்கள்ல, அதிலெல்லாம் வந்து சேர்ந்து இந்திய மருத்துவ பணியை பற்றி பேசுவாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆங்கில மருத்துவருக்கு ஈக்குவலாக இல்லை, அதனால் வந்து மருத்துவர்கள் எல்லாத்தையும் ஆங்கில மருத்துவருக்கு இணையாக வந்து கருதணும் அப்படின்ற மாதிரி பேசுவார். காங்கிரஸ் மாநாடுகளில் பங்கேற்று 1897 to 1899 இந்திய மருத்துவ பணி பற்றியும் மருத்துவ அதிகாரிகளின் அவலநிலை குறித்தும் பேசினார். இத்துறைகளில் ஆங்கில அரசாங்கத்தின் அக்கறையின்மை பற்றி குறை கூறினார். அடுத்தது இந்திய மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்களுக்கு சமமாக கருதப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். இதில் வந்து 1907 சித்தூரில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா TM நாயர் அவர்கள் தான். இந்த 1907 தான் நமக்கு என்ன நடந்திருக்குன்னா சூரத் பிளவு, டிசம்பர் மாதம் சூரத் பிளவு வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கும். இவர் எங்கே மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கியிருப்பார். சகலகலா வல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் நாயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக சென்னை மாநகராட்சியோட உறுப்பினராக பணியாற்றியிருப்பார். 1904 to 1916 எங்கே அப்படின்னா திருவல்லிக்கேணியில் வந்து இவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த டைமில் அங்கே குறிப்பாக என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிநீர் விநியோக பிரச்சனை தான் இருந்திருக்கும். பாருங்கள், 1904 to 1916 திருவல்லிக்கேணியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் நகராட்சி பிரச்சனைகள் பற்றி, குறிப்பாக குடிநீர் விநியோகம் பற்றிய மக்கள் எதிர்பார்ப்புகள் பற்றி பேசினார். இதற்கிடையே இவர் இந்த பணியில் இருக்கும்போதே எதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார்னா நம்மளுடைய கவர்மெண்ட்டால் தொழில் கமிஷன், அதில் வந்து ஒரு உறுப்பினராக இவரை வந்து நியமிச்சிருப்பாங்க. எந்த டைம்லனா 1908. அப்போது 1908 இந்திய அரசால் தொழில் கமிஷன் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அப்போது தொழிலாளர்களின் பிரச்சனைகள் பற்றி, குறிப்பாக அவர்களது வேலை நேரத்தை குறைப்பது உள்ளிட்ட பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை என்ன பண்ணியிருப்பார்னா லண்டனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க செயலாளர்கிட்ட கொடுத்துருப்பார். என்ன இருக்கும் அப்படின்னா எதில் இந்திய அரசால் தொழில் கமிஷனில் ஒரு உறுப்பினராக இவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்களா, அந்த டைமில் தொழிலாளர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேலை பார்ப்பாங்க. அந்த வேலை நேரத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் எங்கே பரிந்துரை பண்ணியிருப்பார், லண்டனில் இருக்கக்கூடிய அரசு செயலாளரை நேரில் பார்த்து கொடுத்துருப்பார் 1908. அடுத்தது 1912 நாயர் வந்து சட்டமன்ற மேலவைக்கு எங்கே இருக்கக்கூடியனா சென்னை சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் முதல் உலகப் போரின் போது 1914 to 18 SS மதராஸ் அப்படின்ற கப்பலில் மருத்துவ பணி ஆற்றியிருப்பார். அதுக்காக அந்த போர் முடிஞ்ச உடனே பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு வந்து 2 பதக்கங்களை கொடுத்துருக்கும். ஒன்று வந்து கெய்சர் இ ஹிந்த் அப்படின்ற பதக்கம் வழங்கி பெருமை செய்தது. பின்னர் அவருக்கு போர் சேவை பதக்கமும் வழங்கப்பட்டது. கெய்சர் இ ஹிந்து, அதுக்கப்புறம் போர் சேவை பதக்கம், இது ரெண்டுமே வந்து என்னென்னா கொடுத்துருக்கோம். யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த 14 to 18 நம்ம பார்க்குறோம்ல,
எஸ்எஸ் மதராஸ் கப்பலில் வந்து இவர் மருத்துவ பணி ஆற்றினார்னு. இப்போது இதில் முன்னாடியே நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாநகராட்சியோட உறுப்பினராக இவரை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு. இவர் இந்த மாநகராட்சி உறுப்பினர் பணியிலேருந்து எப்படி நீங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே நமக்கு தெரியும் நாயருக்கும் தியாகராய செட்டி இவங்க 2 பேர்த்துக்கு என்ன அப்படின்னா இடையில் வந்து ஒரு மோதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இவங்க 2 பேர்த்தையும் பிராமணர் அல்லாத சமூகத்தினரோட நலனுக்காக யார் ஒன்றா சேர்த்துருப்பாங்க அப்படின்னா நடேச முதலியார் அவர்கள் தான் ஒன்றா சேர்த்திருப்பார். இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்த சாரதி கோவில் குளம், இந்த கோவில் குளத்தை வந்து சீரமைப்பதில் தான் ஃபஸ்ட்டு வந்து நாயர் டிஎம் நாயர் அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதை வந்து தியாகராய செட்டியார் அவர்கள் ஏற்றிருக்க மாட்டாங்க. அதை சீரமைச்சதுக்கப்புறம் தியாகராய செட்டி சொல்கிறத நாயர் ஏற்றிருக்க மாட்டார் டிஎம் நாயர் அவர்கள். இதில் தான் இவங்களுக்குள்ள அதிகப்படியான பிரச்சனை உண்டாயிருக்கும். அப்போது தியாகராய செட்டி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த குளத்தில் தண்ணீர் வந்து நம்ம எந்த ஒரு வரியும் இல்லாமல் அந்த குளத்துக்கு தண்ணீர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவார். அதை டிஎம் நாயர் அவர்கள் வந்து அது எப்படி வரி வாங்காமல் நம்ம தண்ணீர் கொடுக்க முடியும், அதே மாதிரி எல்லா குளத்திற்கும் கோவில் குளங்கள் எல்லாத்துக்கும் நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னு இது பண்ணவும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கூட இது வந்து ஒரு சர்ச்சையாக ஏற்பட்டிருக்கும். அதன் காரணமாக தான் இவர் 1914 மாநகர உறுப்பினர் பதவியிலிருந்து நீங்கியிருப்பார். அதுக்கு அடுத்து தான் வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னா 14 to 18 வந்து நமக்கு என்ன இருப்பாங்கன்னா எஸ்எஸ் மதராஸ் அப்படின்ற கப்பலில் முதல் உலகப் போருக்காக மருத்துவ பணி மேற்கொண்டிருப்பார். அடுத்தது நீதி கட்சியில் நாயர் அப்படின்னு பார்க்கும்போது முதல் உலகப்போர் முடிந்ததும் டாக்டர் டிஎம் நாயர் அவரது பார்வையை பிராமணர் அல்லாதார் பிரச்சனைகள் பக்கம் திரும்பினார். டாக்டர் சி நடேச முதலியாரின் சமரச ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு பிடி தியாகராய செட்டியாருடன் அணி சேர்ந்தார். அப்போ இவர் எப்போ சேர்ந்திருப்பார் அப்படின்னா நடேச முதலியாரோடைய இதை கேட்டு தான் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்திருப்பாங்க. இம்மூவரும் இணைந்து நீதி கட்சி என்றழைக்கப்பட்ட தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பை தோற்றுவித்தார்கள். எப்போ அப்படின்னா 1916 தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 16 இவர் வந்து என்னென்னா இதில் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்கன்னு. ஆனால் இவர் 1917 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பார்னா காங்கிரஸில் இருந்திருப்பார். அதாவது இந்த கூட்டமைப்பு இவங்க உருவாக்குனதுக்கப்புறமும் ஒரு வருஷம் இவர் வந்து காங்கிரஸில் வந்து இருந்திருப்பார். 1917 ஆண்டு சென்னையில் நடைபெற்ற முதல் பிராமணர் அல்லாதோர் மாநாட்டில் கலந்து கொண்டு தியாகராய செட்டி திராவிட நாகரிகத்தின் தனிச்சிறப்புத்தன்மையை பிறப்பால் மனிதனுக்கு இடையேயான வேறுபாட்டை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திராவிட நாகரிகத்தின் தனிச்சிறப்புத்தன்மை பிறப்பால் மனிதனுக்கும் அதாவது பிறப்பால் மனிதனுக்கும் இடையேயான வேறுபாட்டை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். அதே மாநாட்டில் கலந்து கொண்டு டாக்டர் நாயர், தியாகராய செட்டி மற்றும் இரட்டைமலை சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் பின்வருமாறு பேசினார். இந்தியாவில் 2 இனங்கள் தான் உண்டு. அதாவது இவர் என்ன பேசுனா, நம்ம இந்தியாவில் மொத்தமே 2 இனங்கள் தான் இருக்குது. ஒன்று சொத்துக்கு சொந்தக்காரர்களான திராவிடர்கள், 2வது தூங்கும்போது திருடியவர்கள் போன்ற ஆரியர்கள். அதாவது ஆரியர்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திருடர்கள்னு இதில் வந்து குறிப்பிடுறாங்க. அப்போது ஆரியர்கள் தான் பிரம்மாவின் உடலில் இருந்து உருவாக்கப்பட்டது 4 சாதி வர்ணமுறை என்று திராவிடர்களை நம்ப வைத்தனர். அதிலிருந்து தான் படித்தவர்கள் பிராமணர்கள் என்றும் படிக்காதோர் சூத்திரர்கள் தீண்டத்தகாதோர் என்று பிரிக்கப்பட்டனர் என்ற விளக்கத்தை கூறி நீதி கட்சியின் நோக்கத்தை விவரித்தார். அடுத்தது இதில் இன்னொன்று இருக்குங்க, ஒரு நிமிஷம். இது வந்து அடுத்தது வரும். அடுத்தது நீதிக்கு ஆசிரியர் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் டிஎம் நாயர் தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பின் நீதி ஆங்கில பத்திரிகையின் தலைமை ஆசிரியராக இருந்து கருத்து பிரச்சாரம் செய்தார். அப்போது ஜஸ்டிஸ் அப்படின்ற பத்திரிகையோட தலைமை ஆசிரியராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா டிஎம் நாயர் அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. இவரது தலைமையில் இப்பத்திரிகை மிகுந்த செல்வாக்கு பெற்றது. இப்பத்திரிகையின் பெயரால் தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு நீதி கட்சி என்று புகழ் பெற்றது. அப்போது தென்னிந்திய மக்கள் கூட்டமைப்பு என்னென்ன மாதிரி இருக்குது, நீதி கட்சி அப்படின்னு புகழ் பெற்றிருக்கு. ஓயா உழைப்பாளி டாக்டர் நாயர் 1918 to 19 உடல்நல குறைவையும் பொருட்படுத்தாமல் லண்டன் சென்றார். அங்குள்ள பாராளுமன்ற குழுவின் முன் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் இன்றியமையாமையை பற்றி கூறுவதற்காக சென்றார் நாயர்.
அதாவது எங்கே போயிருப்பார்னா லண்டன் போய் அங்கே போய் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வந்து வேணும், அதோடைய வந்து இன்றியமையை பற்றி யாருக்கு வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்டெல்லாம் எடுத்து சொல்லியிருப்பார். லண்டனில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அங்கு பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். ஓயாது ஒழியாது உழைத்த டாக்டர் டிஎம் நாயர் லண்டனில் 1919 ஜூலை 17 51வது வயதில் இயற்கை எய்தினார். இவருடைய இது வந்து எங்கே அப்படின்னா கோல்டன் கிரீன் என்ற இடத்தில் எரியூட்டப்பட்டது. இதில் வந்து என்ன அப்படின்னா இங்கே பாருங்களேன், இதுக்கு முன்னாடியும் இவர் வந்து இது பண்ணியிருப்பார், எல்லாருக்கும் வந்து என்னது இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருப்பார். அரசியல் சீரமைப்பு தேவை, அதாவது மாண்டேக செமஸ்போர்டு சீர்திருத்தம் இருக்கும்ல, ஒவ்வொருத்தரும் அதாவது மாண்டேக வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் சீரமைப்பு கொண்டு வரதுக்காக. அப்போ அந்த டைமில் ஒவ்வொருத்தராக அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக இவரை வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மாண்டேக செமஸ்போர்டு சீர்திருத்த அறிக்கையில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி வாக்குரிமையுடன் கூடிய அரசியல் சீரமைப்பு தேவை அப்படின்ற இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா டிஎம் நாயர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களோட இது வந்து பின்னாடி அவங்களுடைய அறிக்கை ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கான இது வந்து என்னது இடஒதுக்கீடு வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து கிடச்சிருக்காது. அதுக்கப்புறம் இதை பற்றி திரும்ப பேசும்போது என்ன அப்படின்னா அதை பற்றி ஆராய சவுத் பரோ கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த கமிட்டியில் யாருன்னா 2 பேர் இருந்திருப்பாங்க. ஒன்று வந்து விஎஸ் சீனிவாச சாஸ்திரி, இன்னொன்று சுதந்திரநாத் பானர்ஜி. இவங்க 2 பேர் இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேருமே ஒரு பிராமணர்கள் மேலே ஈடுபாடு கொண்டவராக, அதாவது அந்த இயக்கத்து மேலே ஒரு இதாக இருந்திருப்பாங்க. அதனால் வந்து டிஎம் நாயருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, இவங்க வந்து வாங்கி தர மாட்டாங்கன்னு. அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது, அதாவது தாதாபாய் குறிப்பு என்ன அப்படின்னா இவர் முன்னாடி வந்து இந்திய லண்டனில் வந்து இந்த இதில் இருக்கும் பாருங்க, இந்த லண்டன் இந்திய சங்க செயலாளராகவும் பின்னர் அதன் துணைத் தலைவராகவும் இருந்தாருன்னு பார்த்தோமா. இதோடைய தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி இருந்திருப்பார். அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், நீ அங்கே ஒரு விஷயத்துக்காக போராடும்போது உனக்கு அது கிடைக்கல அப்படின்னா நேராக என்னது இங்கே இங்கிலாந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கவங்கள்ட்ட அதை பற்றி விவாதி, உனக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அதன்படி தான் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இங்கேருந்து வந்து என்னென்னா லண்டன் போவார். ஆமாம், லண்டன் போயிட்டு எல்லாமே பேசி இது பண்ணிவிட்டு ரிட்டன் வருவார். இவர் வந்ததுக்கப்புறம் அந்த சவுத் பரோ கமிட்டியிலே என்னது அறிக்கை வெளியே வந்திருக்கு. ஆனால் அதுலேயும் வந்து என்ன இருக்காது, இந்த 1919 சவுத் பரோ குழு அறிக்கை அதுலேயும் வந்து இருந்திருக்காது. இந்த சவுத் பரோ கமிட்டியோட அறிக்கை வரதுக்கு முன்னாடி இவர் வந்து அங்கே போயிருப்பார்ல லண்டன். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த நீதி கட்சியெல்லாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டு, எங்கே அந்த மாநாடு நடந்திருக்குன்னா தஞ்சையில் நடந்திருக்கும். சரி, இங்கேருந்து டிஎம் நாயரை வந்து இங்கேருந்து நம்ம லண்டனுக்கு அனுப்பலாம், அதாவது இங்கிலாந்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா தஞ்சையில் நடந்திருக்கும். முடிவு பண்ணி அவர் அங்கே போயிட்டு வந்திருப்பார். வந்ததுக்கப்புறம் தான் இந்த சவுத் பரோ குழு அறிக்கை வெளியே வந்திருக்கும். ஆனால் அதுலேயும் இடஒதுக்கீடு இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், திரும்ப வந்து மே 6 மறுபடியும் எங்கே போயிருப்பார், இங்கிலாந்து போயிருப்பார். அப்படி போகும்போது தான் அந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அவருக்கு வந்து மரணம் வந்து ஏற்பட்டிருக்கும். அடுத்து வேறு என்ன பாயிண்ட் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த பாயிண்ட் என்னென்னா இது இல்லாமல் ஆன்டிசெப்டிக் மருத்துவ இதழ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். ஆன்டிசெப்டிக்ன்ற ஒரு மருத்துவ இதழ் இருக்கும். அதோட எடிட்டராக டிஎம் நாயர் அவர்கள் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை மாகாணத்திலே, நான் மாநிலத்தில் எழுதிட்டேன், சென்னை மாகாணத்திலே வெளிவந்த ஒரே மருத்துவ இதழ் அப்படின்னா இந்த ஆன்டிசெப்டிக் அப்படின்ற இதழ் தான். அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற இதழில் வந்து இவருடைய அரசியல் கருத்துக்கள் எல்லாத்தையும் வெளியிட்டிருப்பார். அப்போ டிஎம் நாயரோட அரசியல் கருத்துக்களை வந்து எதில் வெளியிட்டிருப்பார் அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற இதழில் தான் வெளியிட்டிருப்பார். அடுத்தது 1917 காங்கிரஸ்லேருந்து வெளியேறியிருப்பார். பாரதியார் இருக்கார்ல, அவர் வந்து அவருடைய இந்தியா இதழில் வந்து ஒரு விஷயம் டிஎம் நாயரை பற்றி குறிப்பிட்டிருப்பார். என்ன சொல்லுவார்னா, சென்னை மாகாண சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்க தகுதியான நபர் வந்து டிஎம் நாயர் அப்படின்னு இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். இதன்படி தான் இவர் வந்து 1912
சென்னை சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இதுக்கு முன்னாடியே வந்து சட்டமன்ற மேலவை தேர்தலுக்காக ஒரு 4 பேர் போட்டிகிட்ருப்பாங்க. அப்புறமேட்டு ஒவ்வொருத்தராக பிரிஞ்சு அந்த டைமில் வந்து டிஎம் நாயரால் வந்து சட்ட மேலவை உறுப்பினர் ஆயிருக்க முடியாது. அடுத்த டைம் 1912 தான் அவர் சட்ட மேலவை உறுப்பினராக அவர் வந்து என்னது தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்து வச்சுருந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நமக்கு புக்கில் கொடுத்துருக்க கண்டென்ட் இவ்வளோ தான். அடுத்து வந்து நம்ம சாதனையாளர் 15 அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்ப்போம். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இல்லை இந்த புக்கில் வேறு ஏதாவது டாபிக் ஏதாவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், அதை எடுத்து போடுறேன். இதோடைய பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்லோடு பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.